வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் பை 1% டெய்லி. அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க டெய்லி 1% எப்படி இம்ப்ரூவ் பண்றது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க நினைக்கலாம், என்னடா 1%ல நீ இம்ப்ரூவ் பண்ணி நீ என்னடா நடக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். பட் இதோட பவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தி முழுசா பார்க்கலாம். வை 1% growth இஸ் பவர்ஃபுல். ஏன் வந்து ஒரு 1% growth வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொல்றேன்னா, 1% நீங்க ஈச் டே நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 இயர்ல உங்களுக்கு வந்து பெரிய ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ நீங்க வந்து ஸ்லோவா தான் க்ரோ ஆகுவீங்க, பட் கண்டிப்பா நீங்க க்ரோ ஆகுவீங்க. ஷுவரா நீங்க வந்து க்ரோ ஆகுவீங்க. நீங்க வந்து வைரலா போகணுன்றது அவசியம் கிடையாது. பட் நீங்க டெய்லி பெட்டர் ஆயிட்டே வந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கண்டினியூஸான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நீங்க டெய்லி செய்யும் போது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்களோட பேஜ் வந்து பயங்கரமா வந்து க்ரோ ஆயிருக்கும். நீங்க வந்து வேகமா ஒரே நாள்ல முன்னேறணும், இல்ல 10 நாள்ல வந்து ரீச் ஆகணும்னு இல்லாம நீங்க ரெகுலரா இருப்பீங்க. ஓவரா ரஷ் பண்ண மாட்டீங்க. மேக் யுவர் பயோ பெட்டர். அதாவது உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்குள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா, அவங்க வந்து உங்களோட ஃபோட்டோவும், உங்களோட பயோவையும் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அத வந்து பெட்டரா வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் அ கிளியர் ஃபோட்டோ. ஒரு கிளியரான ஃபோட்டோவ நீங்க வந்து வச்சுக்கோங்க. நீங்க யாரு, இல்ல நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்றத உங்க பயோல நீட்டா எழுதுங்க. ஒரு சின்னதா எழுதுங்க. அப்புறம் ஒரு லிங்க், உங்களோட வெப்சைட் லிங்கோ, இல்ல உங்களோட லேண்டிங் பேஜோ, இல்ல ஏதோ ஒரு லிங்கை நீங்க கொடுங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்தோடனையும் ஃபர்ஸ்ட் திங் வந்து பீப்புள் வந்து பார்க்கறது உங்களோட பயோ தான். ஸோ அதனால அதை வந்து சிம்பிளாகவும் கிளியராகவும் வச்சுக்கோங்க. மேக் பெட்டர் போஸ்ட். நீங்க வந்து டெய்லியும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதாவது பெட்டர் போட்டோ வந்து யூஸ் பண்றது, பெட்டர் வீடியோஸ் வந்து யூஸ் பண்றது, நல்ல கேப்ஷன்ஸ் வந்து டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி எழுதலாம் அப்படின்றத நீங்க வந்து பெட்டர் பண்றது. லைக் எப்படி நல்ல ஹேஷ்டேக்ஸை வந்து நீங்க டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணி எது நல்லா ஒர்க் ஆகுதுன்றத பாக்குறது. ஸோ ட்ரெண்டிங்கான சவுண்ட்ஸ், ட்ரெண்டிங்கான படம் வருதுன்னா அதோட மூவில இருக்கிற சாங்ஸை வந்து யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்களோட growth வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ நீங்க வந்து டெய்லியும் போஸ்ட் வந்து பெட்டர் ஆகிக்கிட்டே வரீங்க. ஸோ நீங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்க்கும்போது உங்க போஸ்டோட குவாலிட்டி வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கும். மக்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத பாருங்க. ஒரு மாசம் இல்ல ஒரு 2 மாசம் நீங்க போட்டிருப்பீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்கள் போஸ்டோட இன்சைட்ஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ணுங்க. எந்த கைண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது, ஸோ எந்த கைண்ட் ஆஃப் போஸ்ட் பிடிக்குதுன்றத பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரியான போஸ்ட்டை நிறைய வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த கைண்ட் ஆஃப் போஸ்ட் பிடிக்குதுன்றத நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, அந்த போஸ்ட் வந்து நல்ல ரீச் ஆயிருக்கும், நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான போஸ்ட்டை நீங்க வந்து நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக் டு யுவர் ஃபாலோவர்ஸ். அதாவது உங்களுக்கு ஒரு சம் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க கூட நல்லா பேசணும். அதாவது லைக் நீங்க கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், இல்லை டிஎம் பண்றாங்க, டைரக்ட் மெசேஜ் உங்களுக்கு பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க ரிப்ளை பண்றதா இருக்கட்டும். தென் வந்து உங்க ஸ்டோரிஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு ஃபாலோவர்ஸை என்கேஜிங்கா வச்சுக்கணும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்ஸ்டாகிராம் வந்து உங்களோட போஸ்ட்டையும் உங்களோட அக்கௌண்ட்டையும் நிறைய பேருக்கு ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ட்ரை நியூ திங்ஸ். புது புது விஷயங்களை வாரத்துக்கு ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒர்க் ஆகலையா பரவாயில்ல, நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. பட் ட்ரை பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணி தான் நீங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்க கீழே விழுந்து தான் நீங்க கத்துக்க முடியும். ஸோ அதனால என்ன ஒர்க் ஆகுது என்ன ஒர்க் ஆகலைன்றத நீங்க ட்ரை பண்ணாதான் தெரியும். லைக் நீங்க வந்து சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், லைக் இன்னைக்கு ரீல்ஸா போடலாம், நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்க போஸ்டா போடலாம், அடுத்த வீக் நீங்க கரோசலா போடலாம். ஸோ எது வந்து நல்லா ஒர்க் ஆகுது உங்களுக்கு, உங்க அக்கௌண்ட்டுக்கு எது நல்லா ஒர்க் ஆகுதுன்றத பார்த்து ஸோ அந்த மாதிரி நீங்க போடுங்க. டெய்லி டு டூ லிஸ்ட்ன்ற மாதிரி நம்ம வந்து வச்சிருக்கோம். லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க டெய்லி உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நீங்க பண்ணியிருக்கணும். போஸ்ட் ஆர் கமெண்ட் சம்திங், லைக் நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்க வந்து பண்ணணும், இல்லை உங்க இன்சைட்ஸை வந்து நீங்க வந்து செக் பண்ணணும் டெய்லி. தென் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஒன் ஸ்மால் நியூ ஐடியா. இந்த வீக்குக்கு நீங்க ஒரு நியூ ஐடியாவை நீங்க வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து செக்லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு நீங்க அதை டெய்லியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பெட்டர் ஆகிறத நீங்க டெய்லி கண் கூட பார்க்கலாம். ஸோ ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. நான் சீக்கிரமா சக்ஸஸ் ஆகணும்னு ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க.
டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. குவிட் பண்ணாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ நீங்கள் 1% நீங்கள் வந்து டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஃபியூ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால பேஷண்ட்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கீப் ஆன் நீங்கள் டெய்லியும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.